இந்த வாரத்திற்கான இயேசுவின் பொன்மொழிகள் மத்தேயு 4:17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதை இயேசு தம் வனாந்திரத்தின் சோதனை பாதைகளை முடித்த பின்பு பிரசங்கிக்க துவங்கின முதல் வார்த்தை. ஆனால் இதே வார்த்தைகளை ஒருவர் முன்னதாகவே பிரசங்கித்தார். அவர்தான் யோவான் ஸ்நானகன். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதென்று ஏன் இயேசுவும் அதற்கு முன்பாக வந்தவர்களும் சொல்ல வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றால் என்ன? நமக்கென்று ஒரு ராஜ்யம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதற்குள் எல்லாரும் பிரவேசிக்க முடியாது. அது விசேஷித்தவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஒரு தூர தேசத்திற்கு விமானம் மூலம் செல்லுவோர்க்கு பல கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் முதலில் அவர்கள் டிக்கெட், விசா வைத்திருந்தால்தான் வேறு ராஜ்யங்களுக்கு செல்ல முடியும். இந்த உலகிற்கே இவ்வளவு கட்டுப்பாடுகள் என்றால், பாவமில்லாத பரிசுத்த ராஜ்யத்திற்குள் செல்ல, பாடுகள் இல்லாத ஆனந்த ராஜ்யத்திற்குள் செல்ல நாம் எவ்வளவு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த ராஜ்யத்திற்கு செல்ல நாம் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விசா மனம் திரும்புவதுதான். நாம் நம் உடையை மாற்றலாம், நகையை கழற்றலாம், நல்ல உணவை விடலாம். ஆனால் நமது மனது தேவன் விரும்புகிறபடி மாறவில்லை எனில் நாம் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாய் போய்விடும். மனம் திரும்ப வேண்டுமெனில் முதலாவது நம்மிலுள்ள குற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறர் குற்றங்களை எளிதில் சுட்டி காட்டும் நாம் நம் குற்றங்களை கண்டுபிடிக்க தவறிவிடுகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சகேயுவின் மனம் திரும்புதல் அவன் வீட்டிற்கே ரட்சிப்பை கொண்டு வந்தது. மனம் திரும்புகிறவன் தன் செயல்களில் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறான், பேச்சில் எடுத்துரைக்கிறான். 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறது, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மனம் திரும்புவோம், பாவங்களை அறிக்கை செய்வோம், செய்த பாவத்தை திரும்ப செய்யாதிருப்போம். பேச்சில் அல்ல, கிரியைகளில் நம் நற்குணத்தை காண்பித்து தேவ ராஜ்யத்தின் பங்காளியாய் மாறுவோம். ஆமேன். இந்த வாரம் முழுவதும் இனிமையாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள்.